நான் ஒரு காட்சியை சொல்றேன், நீங்க கேமரா மைண்ட்ல இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க. நான் ஒரு காட்சியை சொல்றேன். போர்க்களம், வீரத்தை சொல்றேன், காதலை சொல்றேன். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான், சங்கு ஒலிச்சிருச்சு, களத்துல குதிக்கிறான். யாரு? நம்ம வீரன். குதிச்சுட்டு அவன் கையில வேல் இருக்கு. இது குறளுங்க, குறள்ல இருக்கிற ஒரு காட்சி. ஒரு காட்சி பாருங்க. அவன் கையில வேல் வச்சிருக்கான். அவன் எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தவன் என்ன பண்ணா, நேரம் ஒரு யானை கிட்ட போயிட்டாங்க. யானையும் அவனை பார்த்துருச்சு. இப்ப ரெண்டு பேரும் போர்ல இருக்காங்க. இவன் என்ன பண்ணிருக்கான், கரெக்டா அந்த வேல் எரிஞ்சு எடுத்து வேலை அடிச்சிட்டான். வேலை அடிச்சிட்டான். யானையினுடைய மத்தகத்துக்குள்ள வேல் போயிடுச்சு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல யானை இறந்துரும். ஆனா அந்த யானைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ்ல அது சாகல, முன்னேறுது முன்னேறுது. இன்னும் ஒரு வேல் இருந்ததுன்னா அவன் அடிச்சிருவாங்க யானைய. அவன் கையில ஒரு வேல் தான் இருக்கு. அவன் வேல் தேடுறான். கண்ணில் காட்சி வருதா? முன்னால மத்தகத்தில் வேல் பாய்ந்து ஒரு யானை வருகிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் தேடுறாங்க. அவனுக்கு வேல் கிடைச்சிருச்சு. எங்க இருந்ததுன்னா, பகைவன் எறிந்த வேல் அவன் நெஞ்சில் இருந்தது. அந்த நெஞ்சை பார்த்து அவன் சிரித்தான் என்று எழுதினார் வள்ளுவர். வேலை பார்த்து சிரிச்சானாங்க. பாருங்க குறளை பாருங்க. கைவேல் களிற்றொடு போக்கி, கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். பறித்து கொண்டே சிரித்தானா. டே, வேல் கிடைச்சிருச்சுடா, இனி யானையா நானான்னு பார்த்துக்கிடுவோண்டான்ட்டு அந்த ஃபீல்டுல நின்னானா நம்ம வீரன். களத்தில் நின்றான் வீரன்.